இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகிற ஒரு குழம்பு சுண்டல் குழம்பு. என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இது செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க, அரைச்சி விட்ட குழம்புன்னு சொல்லுவாங்க. சுண்டல், வெள்ளை சுண்டலை 7லேருந்து 8 மணி நேரம் நைட்டே ஊற வச்சு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் சுண்டல் சேர்த்து அது கூட 1 டம்ளர் தண்ணி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய் சேர்த்து 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா வேகிற டைமில் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அரிசி நல்லா பொரிஞ்சதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 4லேருந்து 5 லவங்கம், 1 பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பல் தேங்காய் கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து தனியாக ஆற விட்டுருங்க. ஆறினதும் அதை நல்லா மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்ததும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததும் அதில் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைசல் அது கூட கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதும் நல்லா கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வடகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குழம்புல ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.